ஒரு விழா நடத்துறது எதற்காக அப்படின்னா, பொதுவாகவே அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு, நாம் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டினுடைய தலைவனுடைய பெருமை, தலைவியினுடைய பெருமை, இலக்கியத்தினுடைய அழகு இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அதற்கான தகுதி உள்ளவங்களை நம்ம கூப்பிட்டு பேசுவோம். அன்னைக்கெல்லாம் நம்ம பேசும்போது படித்தவங்களை கூப்பிடுவோம். பல கல்விகள் கற்றவங்க, பல கலைகளில் தேறியவர்கள் அப்படின்னு கூப்பிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விழாவுக்கு கூப்பிடும்போது படிக்காதவனை கூப்பிடுறோம், உதவி செய்யாதவனை உதவாக்கரைங்களை கூப்பிட்டுன்னு இருக்கிறோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் எங்கே நம்ம தப்பு செய்கிறோன்னா, மரியாதை கொடுக்காதவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். அப்போ அவங்க அந்த விழாவில் என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்தி எவ்வளவு ரத்தம் கீற முடியுமோ அந்த அளவுக்கு ரத்தம் கீறுறாங்க. முதல்ல தாயை பற்றி பேசினார், ஆண்டாளை பற்றி பேசினார், இப்போது தகப்பனை பற்றி பேசுகிறார். நான் ஒரே கேள்வி தான் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பேசுனீங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது அடுத்தவங்களுக்கு எவ்வளவு பாதிக்கும்? கம்பனுக்கே பெயர் கொடுத்தது, அவருடைய பெயரோடு இணைந்தது எது அப்படின்னா கம்ப ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் இருந்து வால்மீகி ராமாயணம் கூட சொல்லாமல் கம்பன் எழுதிய அந்த ராமாயணத்தை கம்பராமாயணம் சொன்னார். தமிழுக்கு அழகு சொன்னவர், அந்த கொடி எப்படி அசைந்ததுன்னு சொன்னார். என்னுடைய ராமனுடைய புகழை பேசினார். எப்படியெல்லாம் நடந்து வந்தது, விதி கூட பின்பக்கமாக நடந்ததா முன்பக்கமாக நடந்ததா, ராமன் எப்படியெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ந்து காட்டினார் அப்படின்றதெல்லாம் ஒரு தமிழுக்கே அது அழகு கொடுத்தது. ஒவ்வொரு பாடல்களும் ராமனது பெயரை சொன்னது, அவனுடைய வாழ்க்கையை சொன்னது, அவனுடைய வாழ்க்கை முறையை சொன்னது, தமிழுக்கு உண்டான அழகை சொன்னது கம்ப ராமாயணம். அதனால தான் நீங்கள் எந்த மொழியில் இல்லாத ஒரு ரகசியம் என்னென்னா, ராமாயணத்தை எழுதின அவருடைய பெயரையே சேர்த்து சொன்னது. மூலாதாரத்தை சொன்ன வால்மீகி ராமாயணம் கூட வால்மீகி ராமாயணம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அதை மொழிபெயர்த்து அழகூட்டி தமிழுக்கு சேர்த்து சொன்ன கம்பனுடைய பேரை சொல்லுறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் வாழணுங்கிறதுக்காக அடுத்தவங்களை தூற்றுறீங்களே, அடுத்தவங்களுடைய ரத்தம் வருமே, இதை எத்தனையோ நீதிபதிகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் நியாயமா, தர்மமா, தர்மத்துக்கு அடுக்குமா, இப்படி பேசலாமா, அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்தலாமா? நீங்கள்லாம் படித்தவர்கள் தானா? இப்படி படித்தவர்கள் இருக்கும் பூமியில் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் இப்படி பேசுவது உங்களுக்கு தகுதிதானா? உங்களை பற்றி பேசுகிறது